நம்ம நிற்கிற இடம் தாமிரபரணி நதியுடைய முதல் கரை, நதிக்கரை தான் இது. பிற்பாடு இந்த கோயிலை பெருசாக கட்டணும்னு சொல்லி காடெல்லாம் அழித்து நதியை 1000 அடி தள்ளி கொண்டு போயிருக்காங்க. இந்த கோயிலுக்கு தலைவருஷம் புளிய மரம். இந்த மரத்துடைய வயசு 51 நூற்றாண்டு ஆகுது. இதில் தவமன நம்மாழ்வார் பிறந்தது கலியுகம் பிறந்த 43வது நாள். இன்றைக்கு கலியுகம் பிறந்த 5121 வருஷம் ஆகுது. இந்த மரத்துக்கு நட்சத்திரம் ஆனி மூலம். இப்போ தான் 10 நாளைக்கு முன்பு நட்சத்திரம் விசேஷமாக இந்த மரத்துக்கு அபிஷேகங்கள்லாம் நடந்தது. ஆனி மூலத்துக்கு விசேஷமான திருமஞ்சம், பால், பஞ்சாமிர்தம், சந்தனம் எல்லாம் அன்றைக்கி இங்கே கீழே சாமவேதம் திருவாய்மொழியுடைய பாசுரங்கள்லாம் செழிப்பாக ஒரு 40 நாளைக்கு சகஸ்ரநாம ஜபம் நடக்கும். இந்த மரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் என்னென்னா கேட்டிங்கன்னா, இந்த தவம் பண்ணவர் முக்கியம். அதை விட முக்கியம், இந்த தவம் பண்ணவர்கிட்ட பாசுரம் வாங்கிறதுக்காக பகவான் பூரா இந்த மரத்தில் காத்திருந்து வாங்கிட்டு போயிருக்கா. திருமால் அடியார்கள் 11 பேர் ஆழ்வார்கள். இந்த 11 பேரும் மகாவிஷ்ணு பூமிக்கு ஆசைப்பட்டு வந்த ஊரை தேடி போய் பார்த்து பாடியிருக்காங்க. அப்படி 10 ஆழ்வார்கள் 72 பெருமாளை தேடி போய் பாடுனா. ஆனால் இங்கே கவர்மெண்ட் நம்மாழ்வார் ஒரு இடம் போல் பெருமாள் பூரா அவரை தேடி வந்து இந்த மரத்தில் அமர்ந்து நம்மாழ்வார்கிட்ட என் பேரும் என் ஊர் பேரும் வர மாதிரி பாட்டு கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டா. ஆனால் வந்த பெருமாள் ஊரை கொண்டு வரல, பெருமாள் மட்டும் வந்தார். ஆனால் இவர்கிட்ட ஊரையும் பாடு என்னையும் பாடினார். அந்த டயத்தில் நம்மாழ்வார் தன்னை தேடி வந்த சிஷ்யன் மதுரகவி ஆழ்வாருக்கு குருவுடைய முக்கியத்துவம் சொல்லிட்டு 4 வேதங்களை தமிழில் கொடுக்குறார். அதில் சாமவேதங்கிற திருவாய்மொழியை கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு பெருமாளாக வந்து நம்மாழ்வார்கிட்ட பாசுரத்தை கேட்டால் அவர் கிரமமாக கொடுக்கல. எந்த பெருமாளை பார்த்தோரோ அந்த பெருமாள் தாளத்தை கொடுக்கணும். கையில் உள்ள தாளத்தை நம்மாழ்வார்கிட்ட தாளத்தை வாங்கி தட்டினார். ஊர் தெரிஞ்சது. அப்படி ஒவ்வொரு பெருமாளுக்காக ஊருக்கும் பெருமாளுக்கும் மங்களாசாசனம் பண்ணார். அப்படி பண்ணி முடிக்கும்போது எல்லா பெருமாளுமே என்ன பலன் வேணும்னு நம்மாழ்வார்கிட்ட கேட்டார். நம்மாழ்வார் சொன்னார், நான் பலனுக்காக பாடலை, பகவான் நீங்கள் வந்து பாட சொன்னீங்க, நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். நீங்கள் 2 பெருமாள் பூமியிலேருந்து வரல, உங்கள் தாளத்தை வாங்கி தட்டும்போது தெரிஞ்சது நீங்கள் மேலேருந்து வந்திருக்கீங்க. உங்கள் ஊரையும் பாடியாச்சு. ஒன்று திருப்பார்கடல், அதுக்கு மேலே பராமப்படம். இப்போ நீங்கள் கேட்டதுனால பலன் நான் கேட்குறேன். எனக்கு அது பூமியோட பல மடங்கு பெருசு. அதனால் அந்த பராமபத்துக்கு பதிலாக ஒரு கதவு திறக்கிற சொல்லி எல்லா ஊர்லேயும் வைகுண்ட ஏகாதேசிக்கு திறக்கப்பட்ட கதவு பரமோத வாசல், வைகுந்த வாசல்னு பேர். அந்த கதவுலேயே போனால் நமக்கு அடுத்த பிறகு கிடையாது. நம்மால் வர ஏற்படுத்தினார். அதனால் அவர் தவமன மறுநாள் டெய்லி மரத்துக்கு வருஷத்துக்கு ஒரு கால பூஜை உண்டு. ஆழ்வார் தண்ணி போனால் உரங்காப்பள்ளி சொல்லிக்கணும்பா. அவர் தவமன காலத்தில் இலைகள் மூடாமல் வந்து இன்றைக்கி மூடுறது இல்லை. ராமானுஜாசன் இது 20 ஞானம். இங்கே உட்காந்து நீ என்ன பண்ணணும் ஒன்று கொண்டு காட்டணுன்னார். இதுக்கு என்ன இது சொல்லுவான்னா, அது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இது கார்பரேஷன் ஸ்கூல். அதனால் மாதிரி உன்னை கூப்பிட்டு போகிறேனாரு. இல்லை நான் உடம்பு கழிச்சிட்டு வரேன்னு சொல்லி 24 தத்துவம், அந்த 24 பூர்வ சாத்தி கழிச்சுட்டு 25 ஜீவாத்மா, 26 பரமாத்மா. இந்த ஊரில் ஆழ்வார் மோட்சத்துக்கு போனால் 24 பூர்வ சாத்தி எல்லாம் படிகளைஞ்சி தான் போகிறார். போனவருக்கு அங்கே ஒன்றும் முடியல, நான் திருப்பி போகிறேன் அப்படின்ட்டு எனக்கு குருகூர் வாசம் பண்ணினார். பெருமாள் திருப்பி அனுப்பிச்சிட்டார். வருஷம் உடம்புல இருந்த வரைக்கும் போயிட்டு வந்தார். 32 வயசில் உடம்புலேருந்து விக்கிரகத்துக்கு ஜம்ப் பண்ணிட்டார். காரணம், உடம்பு கீழே விழுந்துடும், பெருமாள் ஆத்மா அனுப்ப மாட்டார் போனான்னா. உனக்கு அங்கே உடம்புல ஏன் போகிறேன். அதுக்காண்டி 32 வயசுலேயே விக்கிரகத்துலேருந்து அவர் மதுரகவி ஆழ்வார் ஏற்பாடு பண்ண விக்கிரகத்துலேருந்து போயிட்டு வந்துட்டு இருந்தார். இன்றைக்கி எந்த கோயிலில் போனாலும் ஷடாரிங்க நம்ம ஆழ்வார் தான், ஷடகோபண்ணே பேர். அவர் ஆச்சாரியனுடைய முக்கியத்துவம் சொல்லார். ஆச்சாரியன் அனுகிரகம் இல்லாமல் மோட்சம் கிடையாண்டார். போன பிறகு வரைக்கும் உங்களுக்கு மோட்சத்தில் எனக்கு இல்லை நின்றுருக்கோம். பட் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கிடைச்சாலும் உண்டு, ஆச்சாரியனை பற்றி தெரிஞ்சிட்டாலும் உண்டு. ஹவு இஸ் ஹெல்பிங் அஸ் டு அட்டைன் தி மோட்சம். அதை மட்டும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். பகவான்கிட்ட போகிறது ஆத்மா தான் நம்ம உடம்புலேருந்து. ஆனால் நம்ம போய் சேர்த்து எந்த பெருமாள்கிட்டே நான் ஆத்மா ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு கேட்டோம்னா பழக்கமில்லை, மறந்துடுவோம். அவ்வளோதான். நாவும் இல்லை. ஆனால் அவருக்கு நல்லா தெரியும் இதான் கடைசி பிறகு மேலே கிடையாதுன்றதுனால நம்ம ஆத்மாவுக்கு 6வது அறிவு கொடுத்தார். அதுக்கு ஞானம்னு பேர். இந்த 6வது அறிவை நீ பிரகாசப்படுத்திட்டியானா உன் உயிர் உள்ளேருந்து என்ன தெரிஞ்சுக்கும், உலகத்தை புத்தி தெரிஞ்சுக்கும். சன்னதிக்கு வந்தால் பக்தியோட பிரார்த்தனை பண்ணு. ஞானத்தை பிரகாசம் பண்ணுன்னா ஆச்சாரியன் அனுகிரகம் இல்லாமல் முடியாது சொல்லி ஃபஸ்ட்டு தியானி ஒரு ஆச்சாரியன், தென் கம் டு மீ. எங்கிட்ட முதல்ல வரான்றார். ஃபஸ்ட்டு தியானி ஒரு ஆச்சாரியன், தென் கம் டு மீ. வித் ஆச்சாரியன் ஹெல்ப் த ஞானம் இன் யுவர் சோல் ஸ்லோலி பிரகாஷ். ஆஃப்டர் சம் டைம் இட் வில் கெட் ஃபுல் ஸ்ட்ரென்த். கண்டிப்பாக ஆச்சாரியனுக்கு ஒரு பகவானுக்கு கொடுத்த பவர் என்னென்னா,
நான் தனிப்பட்ட முறையில் உனக்கு மோட்சம் கொடுக்க முடியாது, பூமியில் அவருடைய சம்பந்தம் இருந்தால் தான் உனக்கு மோட்சம்னு சொல்லி குருவுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாரு. உதாரணம், தண்ணியில் இருக்கிற தாமரை சூரியனுடைய எந்த வெப்பத்துக்கும் தாங்கும். அதே தாமரை தண்ணி விட்டு வெளியில் வச்சா அதே சூரியன் உலர்த்திடும், மலர்த்தாது. சரி, அந்த தாமரை தண்ணியில் வச்சுட்டு ராத்திரி சூரியனுக்கு பேலாக கங்க கொண்டு காட்டினா ஜலம் உதவி பண்ண மாட்டேங்கிறது. ஜலத்திட்ட கேட்டால் எனக்கு சம்மந்தம் இல்லை, சூரியனோட சம்மந்தம். எப்படி ஜலத்துக்கும் சூரியனுக்கும் நடுவில் உள்ள தாமரை சந்தோஷமாக இருக்கும், நம்ம ஆச்சாரியனுக்கும் பகவானுக்கும் நடுவில் இருந்து தான் ஆத்மா பகவானை தெரிஞ்சுக்க சொல்லி ஆச்சாரியோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாரு. அப்போ தான் இந்த ஒவ்வொரு பெருமாளுக்கும் மங்களாசாசனம்